வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் மெட்ரோ ரயில் வேலைகள் தான் ஜரூரா நடக்குது. ஆனா மெட்ரோவை விட 15 முதல் 20 மடங்கு லாபகரமான ஒரு திட்டம் நம்ம கண் முன்னாடியே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் நம்ம புறநகர் மின்சார ரயில் சபர்பன் ரயில். ஏன் இதை சொல்றேன்? இதோ ஒரு ஷாக் தரும் ஒப்பீடு. இசை சற்றே வேகமெடுக்கிறது. 1. கட்டுமான செலவு. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். முதல்ல செலவு கணக்கை பார்ப்போம். இந்தியாவில் 1 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க 300 முதல் 400 கோடி ரூபாய் செலவாகுது. ஆனா அதே 1 கிலோமீட்டர் புறநகர் ரயில் பாதை அமைக்க வெறும் 15 முதல் 20 கோடி ரூபாய் தான் செலவாகும். அதாவது மெட்ரோவுக்கு ஆகிற செலவுல 95% பணத்தை மிச்சப்படுத்த முடியும். யோசிச்சு பாருங்க. 2. பயணிகளின் கட்டணம் டிக்கெட் ஃபேர். அடுத்தது நம்ம பாக்கெட் விஷயம். மெட்ரோவுல ஒரு தூரத்துக்கு 40 முதல் 60 ரூபாய் வரை கட்டணம் இருக்கு. ஆனா நம்ம சாதாரண எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அதே தூரத்துக்கு வெறும் 5 முதல் 10 ரூபாய் தான். ஒரு சராசரி சாமானிய மனுஷனுக்கு இது 80% பயணச் செலவை குறைக்குது. லாபம் யாருக்குன்னு இப்ப புரியுதா? 3. நிலம் மற்றும் பராமரிப்பு. மெட்ரோ ரயிலுக்குன்னு தனியா சுரங்கப்பாதையோ மேலடுக்கு பாதையோ அமைக்க நிலத்தை கையகப்படுத்த கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனா மின்சார ரயில்கள் ஏற்கனவே இருக்கிற ரயில்வே நிலங்களிலேயே அமைக்கப்படுறதால நிலத்துக்கான செலவு ரொம்பவே கம்மி. இசை குறைகிறது மெதுவான குரலில். முடிவுரை த பாட்டம் லைன். சுருக்கமா சொல்லப்போனா ஒரு நகரத்துல வெறும் 10 கிலோமீட்டர் மெட்ரோ அமைக்கிற அதே 3500 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மால மின்சார ரயில் பாதையை விரிவுபடுத்த முடியும். மக்களோட வரிப்பணம் மிச்சமாகும், மக்களுக்கான பயணக்கட்டணமும் குறையும். அரசும் பொதுமக்களும் இதை பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெட்ரோ சிறந்ததா இல்ல புறநகர் ரயிலே போதுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.